இந்த படம் ஒரு தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான். இதில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய முழுநீள கதை. ஓப்பனிங்லே இளவரசி கிட்னாவுடைய தந்தையை தீய சக்தியான ஷோவே கான் முடிச்சு விட்றாப்புல ஊர் மத்தியில், இனிமேல் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்ல, அப்போ கிட்னாவுக்கு ஒரு 10 வயசு. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய தந்தையுடைய இடுப்பில் இருந்து ப்ளூ கலர் ரிப்பனை உருவுறாங்க இளவரசி கிட்னா. அது ஏன்னா கிளைமேக்ஸில் அதுக்கு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வளர்ந்து பெரியவளாகி அந்த ஷோவே கானுக்கு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காப்புல இளவரசி. இந்த தீய சக்தியை ஒழிக்கணும் அப்படின்னா தூய சக்தியாக இருக்கக்கூடிய மின்னல் கடவுளான ரைடர்னால தான் முடியும். அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் சண்டை நடக்கு. ப்ளூ கலரில் ஒரு 5-6 வீரர்கள், ரெட் கலரில் ஒரு 5-6 வீரர்கள். இது அப்பப்போ வானத்தில் தோண்டி நிற்கும். ஆப்போசிட் யார் யார் சாவுறாங்களோ அந்த விளக்கெல்லாம் டக்கு டக்குன்னு அமைஞ்சிரும். இந்த கொடூரமான கொலைகார வில்லனை எதிர்க்குன்னா அதுக்கு அமெரிக்கா ஹீரோ தான், சூப்பர் ஸ்டார் தான் தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறவனையும் வைத்தியக்காரன் ஆக்கிறது தான் இவனுங்களோட வேலையே. இங்கே ஜானின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் நடித்த பழைய படங்கள்லாம் சீடி போட்டு ரோட்டில் கடை போட்டு உக்காந்துட்ருக்க மின்னலின் கடவுள் அவனை போய் கூப்பிட்டு, தம்பி உங்களால் மட்டும்தான் முடியுங்க, பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸை ஏமாத்துறாதீங்க, ப்ளீஸ் கமின் அப்படின்னு கூப்பிட்டு அந்த உலகத்துக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை வேடிக்கை பார்த்துட்டு, இங்கே பாரு எனக்கெல்லாம் டூப் போட்டு தான் நடிக்க தெரியும், என்கிட்ட உண்மையான பவர்லாம் என்கிட்ட இல்லை, நீங்கள் இந்த மின்னல் வர்றது, இந்த நெருப்பு வர்றது, இந்த மாதிரி பற்றியெல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் காலை தூக்கி உதப்பேன், அவ்வளோதான், இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்புல. போய் சரக்கடையில் உட்காந்து நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு யோசனையில் நான் வரேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். டக்குன்னு உள்ளே போயிடுறாப்புல அந்த ஊருக்குள்ளார. ஸோ இந்த ரைடன் டீமில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தை தெரியும். அதாவது ரோபோட்டிக் உடம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள், வில் வித்தை வீசக்கூடிய ஒரு ஆள், நெருப்பு வர வைக்கிற ட்ராகன் பவர் இருக்கிற ஆள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் சேர்த்துக்குவோம், நம்ம ஜானி தான். இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு 6-7 பேர் இருக்க. இந்த பக்கம் கொடூர கொலைகார கொண்ட அந்த ஷோவா கான்கிட்ட இளவரசியோட மேக்கப்லரான ஜூடோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை தாண்டி ரொம்பவும் பவர்ஃபுல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 10 பேரும் எப்படி சண்டை போட்டு ஆள் செத்து போகிறாங்க, ரத்தம் தெறிக்க அப்படிங்கிறது தான் இந்த படம் ஃபுல்லாக கண்ணு கூசுகிற அளவுக்கு லைட்டிங்கை பயன்படுத்தி 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு கையில் ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் கிடையாது. அவனுங்களா கேம் விளையாண்டுக்கிறானுங்க, ஒருத்தனை வெட்டிக்கிறானுங்க, ஒருத்தனை கொன்னுக்கிறானுங்க. கேமில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபியூச்சர்ஸும் ஸ்க்ரீனில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஜாலியாக உட்காந்து ஒரு கேமை வேடிக்கை பார்க்கறது மட்டுமே. நம்ம பக்கத்தில் மொபைலில் வச்சுக்கிட்டு அழகாக கேம் விளையாண்டே இருப்பான் பாரு பைத்தியக்காரனாட்டம் ஒருத்தன், அவனை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அதே நிலைமை தான் இந்த தேட்டருக்குள்ளே உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்குறதும். ஸோ இந்த படம் கேமிங் விளையாடக்கூடிய ஆட்களுக்கு பிடிக்கலாம், மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஏதோ ஒரு கதை ஒன்று இருக்கும், ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்கும், ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த யூடியூப்பில் ஸ்கிப் ஆட் வரும் இல்லையா, நிறையா கேம் அப்பப்போ வந்துட்டு போகுது. நம்மக்கிட்ட ஏதாவது அந்த டச் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், இது வேண்டாம் அப்படின்ட்டு டைரெக்டாக நம்ம கிளைமேக்ஸ் சண்டைக்கே போயிடலாம். இந்த வில்லனை எப்படி தான் கொண்டா கதாநாயகி அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது கிளைமேக்ஸில் நடக்கும். அந்த ரிப்பன் மேட்ரு மறந்துடாதீங்க, படம் பார்க்குறப்ப எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் கண்டு மகிழலாம். அந்த அளவுக்குலாம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஸோ இந்த படம் தேட்டரில் இப்போ ஓடிட்டுருக்கு தமிழ் டப்பிங்கோட. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.